ஆண்டவருடைய திருவார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு தருகிற சாத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் தொடர்ந்து வேத பாடத்தை கவனித்து வருகிறோம். இன்றைக்கு யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கலாம். அவைகளை ஒரு கூடையிலே வைத்து கூடையோட அவைகளுக்கும்
இது கர்த்தருக்கு செலுத்தப்படும் தகனபலி. ஆரோனுடைய பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவே மார்க்கண்டத்தையும் எடுத்து அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்ட கடவார். அது உன் பங்காயிருக்கும். மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரனுடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னங்கொடையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அது ஏறெடுத்து படைத்த படைப்பாளனால் இஸ்ரவேல் புத்திரர் பலியிடுகிறவைகளில் அவைகளை நித்திய கட்டளையாக ஆரோனையும் அவன் குமாரையும் சேர்வதாக. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து படைத்த சமாதான பலிகளில் அவைகளை ஏறெடுத்து படைக்கும் படைப்பாய் இருக்க வேண்டும். ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரனை சேரும். அவர்கள் அவைகளை உடுத்திக் கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள். அவனுடைய குமாரத்தில் அவன் பட்டத்துக்கு வருகிற ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்வதற்கு ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்கும் போது அவைகளை 7 நாள் மட்டும் உடுத்திக் கொள்ள கடவன். பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதன் மாம்சத்தை பரிசுத்த இடத்தில் வேவிப்பாயாக. அந்த ஆட்டுக்கடாவின் மாம்சத்தையும் கூடியிருக்கிற அப்பத்தையும் ஆரோனும் அவன் குமாரரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் புசிக்க கடவர்கள். அவர்களை பிரதிஷ்டை பண்ணி பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு அவைகளால் பாவநிவர்த்தி செய்யப்பட்டபடியால் அவைகளை அவர்கள் புசிக்க கடவர்கள். அந்நியனோ அவைகளை புசிக்கலாகாது. அவைகள் பரிசுத்தமானவைகள். பிரதிஷ்டையின் மாம்சத்திலும் அப்பத்திலும் ஏதாகிலும் விடியற்காலம் மட்டும் மீந்திருந்ததானால் அதை அக்னியாலே சுட்டெரிப்பாயாக. அது புசிக்கப்படலாகாது. அது பரிசுத்தமானது. இந்த பிரகாரம் நான் உனக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் நீ ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் செய்வாயாக. 7 நாள் அளவும் நீ அவரை பிரதிஷ்டை பண்ணி பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலையில் பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிராயச்சித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய். 7 நாள் அளவும் பலிபீடத்துக்காக பிராயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாய் இருக்கும். பலிபீடத்தை தொடுவதெல்லாம் பரிசுத்தமாகும். பலிபீடத்தின் மேல் நீ பலியிட வேண்டியது என்னவெனில் இடையில்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு வயதான 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. ஒரு மரக்காலிலே 10 பங்காகவும் இடித்து பிழிந்த காற்படி எண்ணெயிலே சிந்ததும் ஆகிய மெல்லிய மாவையும் வான பலியாக கால்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே படைப்பாயாக. மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலே பலியிட்டு காலையிலே செலுத்தின போஜன பலிக்கும் வான பலிக்கும் ஒத்த பிரகாரம் அதை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலியாக படைக்க கடவாய். உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாய் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சன்னதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகனபலி இதுவே. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரனையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திற்கு புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதுவரையிலும் நாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளைகள் கற்பனைகள் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிமுட்டுகள் அதற்கு அப்புறமாக அவர்கள் செய்ய வேண்டிய ஆசரிப்பு கூடாரம் இவைகளை ஆண்டவர் தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறார். 28ஆம் அதிகாரத்தில் ஆசாரியன் அணிய வேண்டிய வஸ்திரங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 29ஆம் அதிகாரம் இவைகளெல்லாம் முடித்துவிட்டு ஆசாரியன் தான் பரிசுத்தத்துவதற்கு முன்பாக தன்னை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முதலாவதாக சொல்லுகிறார். உலக மனிதருடைய பாவங்களை நீக்கும்படியாக இந்த உலகத்திலே ஆண்டவர் மோசேயை கொண்டு கொடுத்த நியாயப்பிரமாண சட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணுவதற்கு முன்பாக ஆசாரியன் தன்னை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். அதே போலதான் இயேசுவும்
தன்னுடைய சொந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மனிதர்களை மீட்கும் முன்பாகவே இயேசு தன்னை பரிசுத்தம் பண்ணினார். அவர் பரிசுத்தராய் தான் உலகத்தில் வந்தார். ஆனால் உலக மனிதர்களுக்கு அவர் வாழ்ந்த நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்ந்து அதற்கு பின்பாகத்தான் அந்த ஊழியத்தை செய்கிறதை ஆண்டவருடைய வார்த்தை எழுதுகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது பழைய பாடு புதிய பாட்டுக்கு நிழலாக காணப்படுவதை நாம் தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே கொண்டு வரும்போது அவர் இதே மோசேக்கு கொடுத்த கட்டளைகள் கற்பனைகளை மறைமுகமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே செலுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் தரத்தில் வந்தவர் தான், பிதாவின் செல்லகுமாரனாக பிதாவின் வழிகளுக்கு கீழே இறங்கினவர் தான். ஆனாலும் ஆசாரியனாக அவர் உலகத்திலே பாடுபட்ட போது அவர் தன்னை பரிசுத்தம் பண்ணுவதற்காக ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணதை நாம் பார்க்க முடியும். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே பாவம் தன்னை அழுத்தாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தேவ சமூகத்திலே தன்னை பரிசுத்தத்தை நாம் பார்க்க முடியும். எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு பொது இடங்களெல்லாம் ஜெபம் பண்ணினார், தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபம் பண்ணினார், பிசாசுகளை அழிக்கும்படியாக ஜெபம் பண்ணினார், எல்லா ஜனங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியவர்களுக்கு மாதிரியை கொடுக்கும்படியாக இயேசு ஜெபம் பண்ணினார். யாத்திராம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு ஊழியம் செய்யும்படி ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் அபிஷேகம் பண்ணு. உலகத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஒரு வேலையை கொடுக்கும் போது அவனை இந்த உலகமானது ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கிறது. அவன் இந்த வேலைக்கு தகுதியானவன். ஒவ்வொரு வேலைக்கும் அவர்கள் ஒரு தேர்வை வைத்து தேர்வுக்கு பின்பாக அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த பணிக்கு அமர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் தனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக ஜனங்களுக்கு முன்பாக நின்று எல்லா காரியங்களையும் ஒழுங்காக செய்யும்படியாக அவர் சொல்கிறார், ஆரோனை அவன் குமாரரை பரிசுத்தம் பண்ணு. இந்த 29ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பலியினாலே அவரை பரிசுத்தம் பண்ணும்படியாக முதல் காரியத்தை செய்கிறார். வித்தியாசமான முறையை ஜனங்களை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுகிறார். 29ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பழைய பாட்டு காலத்திலே ஜனங்களை பரிசுத்தம் பண்ணுவதற்காக சரி, ஆசாரியர்களை பரிசுத்தம் பண்ணுவதனாலும் லேவியர்களை பரிசுத்தம் பண்ணுவதனாலும் ஆண்டவர் முதலாவது பலியை அங்கே வைத்திருந்ததை காண முடியும். என்று சொன்னால் ஏன் பரிசீலிக்கப்படுகிறது? ஜனங்களுடைய பாவங்கள் ஒரு மிருகத்தின் மேல் பரிமிருகத்தின் மேல் வைக்கப்பட்டு அந்த ஆடு மாடு அழிக்கப்படும் போது அது வேதனை மனிதன் பார்க்க வேண்டும். என்னுடைய பாவத்திற்காக அழிக்கப்படுகிற அந்த உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வருகிறார். பாவம் செய்து கொண்டு வருகிற மனிதன் ஏதாவது வாழ்ந்து விடக்கூடாது என்பதை உணர்த்தும்படியாகத்தான் ஆண்டவர் பலிமிருகங்களை கொண்டு வந்தார். பலியிடத்தை உருவாக்கி பலியிடத்துக்கு முன்பாக நின்று கொண்டு அவன் ஆண்டவருக்கும் மனிதனுக்கு முன்பாக என் பாவத்தை இந்த பலிபீடத்தின் மேல் சுமத்துகிறேன், என் பாவத்தை இது சுமக்கிறது என்று அவர் சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கும் போதே ஆசாரியர்கள் லேவியர்கள் அந்த மிருகத்தை கொல்லுவார்கள். கொல்லும் போது தெரியும். எத்தனை பேர் நாம் மிருகங்களை அழிக்கும் போது பார்த்தா தெரியும், மிருகம் சாகும் போது ரொம்ப எளிதாக செத்து விடுவதில்லை. ஒரு கோழியை போட்டு அந்த கோழி படைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆடு மாடுகள் எல்லாமே அப்படித்தான். ஒரு பலிமிருகம் ஒரு மிருகம் அழிக்கப்படும் போது வெட்டப்படும் போது அது துணி துணித்து சாகிறதை மனிதனுடைய கண்கள் காண வேண்டும். எதற்காக? இனிமேல் அந்த பாவத்தை அவன் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த காரியத்தை செய்கிறார். ஒவ்வொரு பாவம் செய்தவர்கள் வந்து ஏனோதான் என்று அவன் பரிசெலுத்தும்படியாக ஆண்டவர் அழைக்கவில்லை. பலிமிருகம் எதற்காக உருவாக்கப்பட்டது? ஒரு முறை பாவம் செய்தவன் தன் பாவத்தை அதன் மேல் வைத்து அந்த உணர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் மனிதன் அப்படி இல்லை. பாவம் ஒருவரை செய்கிறான், ஆண்டவர் மன்னிக்கிறார், திரும்பவும் அதே பாவத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆண்டவர் அடிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்தார். சர்வலோகம் பார்க்கிறது, ஆடு மாடு அழிக்கப்படும் போது மனம் திரும்பவில்லை. எனவே தன்னுடைய செல்லக்குமாரனாய் இந்த பூமியை அடிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்தார். பலிமிருகத்தினாலே ஆண்டவர் ஆசாரிய
லேவியரையும் பரிசுத்தம் பண்ணும்படியாக விரும்புகிறார். இங்கே ஆண்டவர் வேறு பிரிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. இஸ்ரவேல் 12 கோத்திரங்களிலே லேவி கோத்திரத்திலே வந்த ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் ஆசாரிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எதற்காக ஆண்டவர் அதை செய்கிறார்? ரொம்ப கவனமாக நீங்க பார்க்கணும். ஆண்டவர் நம்ம 28ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். ஆண்டவர் ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் செய்த வஸ்திரங்கள் மிகவும் விலையேறப்பட்டதான வஸ்திரம். எதற்காக? அவர் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை காட்டுவதற்காக. இரண்டாவது எதற்காக கொடுத்தால் அந்த வஸ்திரங்களை அணிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது தன்னிடத்தை காட்டிக் கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியர் லேவியர் பாவம் செய்துவிட்டு அந்த வஸ்திரத்தை அணிந்து கொள்ள முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுது நீ அணிந்து கொள்ள பலிபீடத்துக்குள்ளே ஆண்டவருடைய வாசஸ்தலத்துக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நீ வர வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வர வேண்டும். அதற்குரிய தகுதியோடு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த தகுதியோடு வராம இருந்தால் அவன் செத்து போவான். உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கங்கள், எல்லா மார்க்கங்கள் கடவுளை தரிசிப்பதற்காக விரதம் இருக்கிறார்கள். பரிசுத்தம் என்ற பெயரில் தங்கள் உடலை வருத்துகிறார்கள். தனியாக உட்கார்ந்து எல்லா காரியங்களையும் செய்வது எங்கிருந்து வந்தது? ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த கட்டளையிலிருந்து வந்தது. ஆசாரியன் ஆண்டவருக்கு முன்பாக வேறு பிரிக்கப்பட்டவனாக இருக்கணும், அவருக்கு ஊழியம் செய்யணும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறபடியால் தான் ஒவ்வொரு காரியத்தையும் சென்சிட்டிவாக செய்து வைத்திருக்கிறார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா விருதாவாக ஏனோ தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யவில்லை. எல்லாவற்றையும் ஒழுங்குகிற கிரமமாக செய்கிறார். ஆண்டவர் ஒழுங்குகளின் ஆண்டவர், அவர் கிரமங்களின் ஆண்டவர், அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். எல்லா காரியங்களும் அவருடைய பார்வையில் நேர்த்தியாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொண்ட பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுடைய வித்தியாசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கும், உலக ஒழுங்கு இருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இருக்கும், உலக மதத்தில் சந்தோஷம் இருக்காங்க. ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய இருதயம் இருக்கும். மற்றவர்கள் இருக்குமா என்று தெரியவில்லை. இன்றைக்கு நேரம் குழந்தை போய் கிடக்கிறது. எல்லாம் மற்றவர்கள் செய்வது போல நாம் செய்ய ஆரம்பித்து விட்டோம். காரணம் என்ன? ஆண்டவரை பற்றிய உணர்வு ஏதோ மேற்பூச்சாய் மாறி போன ஏதோ செய்கிறோம், சடங்குகளுக்காக சடங்காச்சாரங்களாக செய்கிறதை நாம் இன்றைக்கு கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலங்களிலும் அந்த காரியம் இருந்தபடினாலே தான் ஆண்டவர் ஜனங்கள் வேறுபடுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி வஸ்திரங்களில் வேறுபாட்டை உண்டாக்கினார். இரண்டாவதாக பிரதிஷ்டை செய்ய போகிறார். அதிலே முதலாவது அவளை வேறுபிரிக்கிறார். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் கடைசி பாகத்தில் 3ஆம் வசனம் வரையில் சொல்லப்படுகிறது. பலிக்கு தேவையான மிருகம் என்ன என்பதை ஆண்டவர் அங்கே எழுதியிருக்கிறார். அங்கே சொல்லுகிற ஒரு காளை, 12 ஆட்டுக்கடா, எண்ணெயிலே பிசைந்த அப்பங்கள், இவைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே கிட்டத்தட்ட 4 விதமான பலிகளை ஆண்டவர் இந்த ஆசாரியனாகிய இந்த ஆரோனியனுடைய குமாரனை வேறுபடுத்தும்படியாய் ஆண்டவர் இங்கே பலிகளை வேறுபடுத்தி வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது 29ஆம் அதிகாரம் யாத்திரா 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வருகிற ஆசாரியர்கள் என்ன செய்யலாம்? தங்களை தண்ணீரினாலே கழுவ வேண்டும் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரும்போது பலிபீடம் இருக்கிறது. பலிபீடத்தை தொட்டு கழுவக்கூடிய தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொட்டியில் வந்து இவர்கள் கழுவ வேண்டும். ஆசாரியனும் பலிபீடம் கழுவுவது போல இவர்கள் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். பலிபீடம் கழுவப்படுவது போல ஆசாரியன் கழுவப்பட வேண்டும். ஜனங்களை கழுவும்படியாக ஆண்டவரை வைக்கவில்லை. இந்த இடத்துல சுத்திகரிப்புக்காக ஆண்டவர் வைக்கிற இடத்துல ஆசாரியர்கள் கழுவப்பட வேண்டும். முதலாவதாக ஆண்டவர் அவர்களை கழுவ சொல்லுகிறார். இரண்டாவதாக யாத்திரா 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம் வரையிலும் ஆண்டவர் பரிசுத்த வஸ்திரங்களை அணியும்படியாக சொல்லுகிறார். 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் உருவாக்கக்கூடிய வஸ்திரங்களை மேலிருந்து கீழ்நோக்கி சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆசாரியர் எப்படி அணிய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வரை வசனங்கள்.
ஏகோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து ஏகோத்தின் விசித்திரமான சால்வையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையும் வைத்து பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவரை அபிஷேகம் செய்வாயாக. கடந்த நாட்களில் நான் அந்த 28ஆம் அதிகாரத்தை இந்த காரியத்தில் குழம்பி போகிறது. எப்படி இதை விவரிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஆண்டவர் உருவாக்கும் போது இந்த 28ஆம் அதிகாரத்தில் உருவாக்கும்படி சொல்லும் போது அவர் மேலிருந்து சொல்லுகிறார். ஒரு மனிதனும் ஒரு ஆடை அணியும் போது அவர் உள்ளிருந்துதான் முதல்ல செய்ய வேண்டும். அப்படிதான் மேலே இருந்து செய்ய முடியாது. அதான் பெரிய குழப்பம். ஆண்டவர் ஏன் அதை செய்தார் என்று நான் யோசித்து பார்த்தேன். இந்த அதிகாரத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் கரெக்டாக செய்கிறார். செய்யும் போது அவர் எல்லாவற்றையும் மேலிருந்து செய்கிறார். ஆனால் அவர் அணியை செய்யும் போது எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்கிறதை நாம் பார்க்க முடியும். மனிதனுடைய குழப்பம் என்ன? ஆண்டவர் செய்கிற காரியங்களுக்கும் மனிதனுடைய காரியங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு. மனிதன் சிந்திப்பது என்ன? ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார் என்று யோசிக்கிறான். ஆண்டவரோ எல்லாவற்றையும் ஒழுங்குமாக செய்வதை காண முடியும். முதலாவதாக உள் சட்டை போட சொல்லுகிறார். முதலாவதாக நம்முடைய பாங்கள் சொன்ன நிக்கர் சொல்லுவாங்க. கால் சட்டை முதலாவதாக அணியணும். அதுக்கு மேல ஏகோத்துடைய வஸ்திரத்தை முதலாவது அணியணும். அதுக்கு பிறகு அங்கி, ஏகோத்து மார்பதக்கம், ஏகோத்து விசித்திரமான கச்சை, தலையிலே பாகை, பரிசுத்த கிரீடம். இது ஒழுங்காக ஆண்டவர் செய்யும்படியாக சரியான ஒழுங்கை வைத்திருக்கிறார். நாம் உடை அணியும் போது இதே மாதிரிதான் அணிகிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆசாரி தரிக்க வேண்டிய உடை உள்ளிருந்து வெளிப்பக்கம் பரிசுத்தமாக இருக்கணும். உள்ளே கட்டக்கூடியது சணல் சல்லடை என்று சொல்லுகிறார். அவன் அணிந்து கொள்ளக்கூடிய கால் சட்டையானது சணல் சல்லடையினாலே செய்யப்பட்டது. காரணம் என்ன? அவனுக்கு வெளியிலே இன்னும் 4 விதமான வஸ்திரங்கள் புதியப்பட போகிறது. முதலாவதாக சல்லடைக்கு மேலாக அவன் உள்சட்டை போட வேண்டியது இருக்கிறது. அதற்கு மேலாக அவன் ஏகோத்தை தரிக்க வேண்டும், மார்பதக்கம் தரிக்க வேண்டும், சால்வை தரிக்க வேண்டும், குல்லா தரிக்க வேண்டும். மிகவும் சூடாகி போகும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உள்சட்டை சால்வையினாலே செய்ய வேண்டும். அதே போல அதன் அடுத்து மேல போடக்கூடிய துணியானது மெல்லிய பஞ்சினாலே பிரித்த நூலினாலே செய்யப்பட்ட விசித்திரமான உள்சட்டையை செய்ய வேண்டும் என்று சொன்னார். எல்லாவற்றையும் ரொம்ப கவனமாக செய்கிறார். வேர்வை வெளியே வரக்கூடாது, வேர்வை நாற்றம் வெளியே வரக்கூடாது. சகல ஜனங்களும் வருவார்கள், இவர்கள் ஆசாரியர் நாற்றம் பிடித்தவர்களாக இருக்கக்கூடாது என்பதிலே ஆண்டவர் வெளிப்புற தோற்றத்தில் கவனமாக இருக்கிறோம். சுத்தமா நீட்டாக இருக்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வஸ்திரம் வெண்மையா இருக்கணும். தற்போது வசனம் சொல்கிறது, பிரசங்கி 9:8 நினைக்கிறேன். ஒரு வஸ்திரம் வெண்மையா இருக்கணும். ஒரு தலைக்கு எண்ணெய் குறையக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் இவைகளை சொல்லுகிறாரோ அவைகளை மனிதன் கீழ்ப்படிவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், வஸ்திரம் வெண்மையா இருக்கணும். ஏனதான் ட்ரெஸ் பண்றோம். அதே போல தலையில யாரு என்ன தேய்க்கிறது? இன்னைக்கு ஒரு ஸ்டைல் வந்திருக்கு. தலையில என்ன தேய்க்கிறது? ஸ்டைல் இல்லை. காரணம் என்ன? ஆண்டவர் சொல்ல தலையில என்ன இருக்கணும். ஆனா மனிதன சொல்ல என்ன இருக்கக்கூடாது. எண்ணெய் இல்லாட்டா என்ன வரும்? தலை வறண்டு போகும். எல்லா நோய்களும் தலையில எண்ணெய் இல்லாட்டா வரும் என்று ஆண்டவர் சொல்லுது. தலையில எதற்காக எண்ணெய் வைக்கிறார்கள்? தலையில வைக்கக்கூடிய எண்ணெய் அது சிரசை முழுவதும் பாதுகாக்கிறது. அது தலை சூடாகாமல் பாதுகாக்கிறது. மூளை பகுதியை அது சூடு பண்ணாமல் பாதுகாக்கிறது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவன் தலையில் ஆண்டவர் கொடுத்த முடியை கொண்டு என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கொண்டு வெட்டி வைத்திருக்கிறான், ஒரு டோப்பா வைத்திருக்கிறான், என்னென்னமோ தலை பைத்தியக்காரனோட கேவலமாக இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த முடிய மகிமையான ரோமத்தை மனிதர்கள் அசத்தை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். கலர் அடிக்கிறார்கள். முதல்ல கலர் அடிக்கிறார்கள். இளம் வயதிலே கலராக அடித்து விட்டு ஒரு 20-22 வயசான நரைக்க ஆரம்பிக்கிறது. அப்ப என்ன கலர் அடிப்பாங்க? கருப்பு தேடுவாங்க. நல்ல காலத்தில் ஆண்டவரோட கருப்பை பாதுகாக்க தெரியாது. தலை நரைத்த பிறகு கை தேடிக் கொண்டு தெரிகிறார்கள். தலை நரைச்சு போன என்ன கிடைக்காது? ஒன்றுமே கிடைக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் தலையில எண்ணெய் எப்பவும் இருக்கணும், உன் வஸ்திரம் வெண்மையா இருக்கணும்னு சொல்லுகிறார். ஆனா மனிதன் சொல்லுவான், தலையில எண்ணெய் தேய்ச்சா தலை முகத்துல எண்ணெய் வடியும். எப்படி வடியும்?
தலையில தான் இருக்கும். முகத்தை துடைக்கிற துண்டு தந்திருக்கிறார். மனிதனுக்கு அந்த எண்ணங்களை பிசாசான செய்யற தந்திரம். தலையில என்ன இருந்தா முகத்துல வடியுமா? முகத்துல வடிந்தா என்ன பண்ணணும்? ஷாம்பு போடணும். ஷாம்பு போட்டா என்ன பண்ணணும்? தலைநடை என்ன பண்ணணும்? டை அடிக்கணும். டை அடிச்சா ஆஸ்பத்திரிகளுக்கு படுகிறோம். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஆனா மனிதன் செய்கிறது என்ன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. ஆசாரியனை ஆண்டவர் சொல்லுகிறார், வஸ்திரம் சரியாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசாரியனுக்கே ஆண்டவரை கொடுக்கிறார் என்று சொன்னார். சாதாரணர்களுக்கு எப்படி கொடுப்பார்? எல்லாவற்றையும் இவர்களை பார்த்து அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் எல்லா முன்மாதிரியும் ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதற்கு அடுத்த ஆண்டவர் மிக முக்கியமான காரியங்களை செய்கிறார். முதலாவதாக அவருடைய வஸ்திரங்களை செய்ய சொல்லுகிறார். இரண்டாவதாக அணிய சொல்லுகிறார். இதை அணிந்து விட்டு அவன் போக வேண்டியது என்ன? பலி செலுத்தும்படியாக வர வேண்டும். இவர்களை பாவங்கள் பலி செலுத்துவதிலே முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசாரியன் பாவ நிவாரணம் செலுத்த வேண்டும். எது? ஆடையை கொண்டு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆசாரியனுக்கு பாவ நிவாரண வழியாக ஆண்டவர் கொடுத்தது. நம் வேதியராமத்தில் தொடர்ந்து பலிகளை பற்றி தியானிக்க போகிறோம். மேற்பூச்சாக ஆண்டவர் சொல்லுகிறார், பலிகள் என்ன எப்படி எப்படி என்பதை வேதியராமத்தை ஆண்டவர் முழுவதுமாக சொல்லுகிறார். அங்கேயும் சொல்லுகிறார், ஆசாரியன் லேவியன் பாவம் செய்தால் அவர் பலி செலுத்துவதற்கு ஒரு காளையை பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பலிகளை ஆண்டவர் வைக்கிறார். மிக பிரதானமானதும் மிக உயரப்பெற்றதும் மிக விலை உயர்ந்ததுமான பலி ஆசாரியன் செலுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. எல்லாரும் ஆட்டுக்குட்டி புறாக்குஞ்சி செலுத்தலாம். ஆனால் ஆசாரியன், பிரதான ஆசாரியன், அவன் ஸ்டேரியர்கள் செலுத்த வேண்டிய பலி காளை. எல்லாம் வாங்குற அவர் காலை வாங்க முடியுமா? அந்த சமூகத்தில் ஒரு காளை இருந்தது. இதுல 13 கோடி ரூபாய்க்கு எல்லாம் போச்சு ஒரு காளை. 13 கோடி ரூபாய் காளை விலை அதிகம். இன்னைக்கு காளை வாங்குற கஷ்டம் தான். இப்போ ஆடு மாடுகள் எங்கேயோ போட்டு விட்டோம், எங்கேயோ இறைச்சி வருகிறது. இன்னும் கொஞ்ச நாள் கழிப்பது எங்கே இறைச்சி வரணும் தெரியாது. ஆனால் மனிதனுடைய பலிக்கும் ஆசாரியனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? ஆண்டவர் காளை பரிசெலுத்தும்படியாக கேட்கிறார். காளை பரிசெலுத்தி விட்டு பரிசெலுத்துகிற முறையை சொல்லுகிறார். முதலாவதாக அவர்கள் பரிசெலுத்தக்கூடிய முறையை நாம் வேதியராமத்திலே பார்க்க போகிறோம். இந்த பலியிலே ஆண்டவர் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய காரியம் இரத்தம். இந்த 29ஆம் அதிகாரத்தை முழுவதுமா பார்த்தீங்கன்னா பலி செலுத்துதல் என்பதற்கு ஆண்டவர்களை கொடுத்தது ஒரு காளை, 2 பழுதற்ற வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடாவை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த பலியை முதலாவதாக ஆண்டவர் கொடுக்கிறது பாவ நிவாரண பலி. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 14ஆம் வசனம் வரையில் சொல்லப்படுகிறது. காளை துண்டு துண்டாக வெட்டப்பட்டு அது பலி செலுத்தப்பட வேண்டும். இதை வெட்டும் போது கொஞ்சம் இரத்தத்தை எடுத்து அந்த பலிபீடத்தின் கொம்புகளில் வைக்க வேண்டும். மீதி இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் அடியிலே ஊற்ற வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏன் பலிபீடத்தின் கொம்புகளிலே ஆண்டவரை ஊற்றும்படி சொன்னார்? பலி செலுத்தும்படியாக வருகிற ஜனங்களுக்கு தெரிய வேண்டும், அங்கே ஒரு மனிதனுடைய பலிபீடமான பலியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த பலிபீடத்தின் கொம்பிலே அந்த இரத்தம் வைக்கப்படும் போது அது ஈரமாக இருக்கிறதா என்பதை பார்த்து மனிதர் ஒதுங்கி நிற்க வேண்டும். இந்த பலிபீடத்தின் கொம்பு என்பது பலிபீடத்திலே வைக்கப்பட்ட அந்த போர்ஷனை விட்டு வெளியே தெரியும். வெளியே பார்க்கும்போது தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவதாக பலிபீடத்தின் அந்த காளையுடைய இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து அந்த கொம்பிலே நீ தெளிக்க வேண்டும். மீதி இந்த பலிபீடத்தின் அடியிலே ஊற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். தெளிக்கிறது ஊற்றுகிறது பெரிய சப்ஜெக்ட். இப்பொழுது பேசுவதற்கு நேரம் இல்லை, நான் விட்டு விடுகிறேன். பலிபீட நாட்கள் வரும்போது பேசுவேன். தெளிக்க சொல்லுகிறார். உலகத்திலே பலிபீடத்தின் கொம்பிலே தெளிக்க வேண்டும். மீதி இரத்தத்தை என்ன செய்யணும்? பலிபீடத்திலே ஊற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அது என்ன பலி? பாவ நிவாரண பலி என்று சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்தில் வரையும் சர்வாகத்தகன பலி செலுத்த வேண்டும். இது ஒரு ஆட்டை பிடித்து, 2 ஆடுகளை ஒரு ஆட்டை பிடித்து அதை சந்த சந்தாக துண்டித்து அதன் இரத்தத்தை இவர்கள் எடுத்து பலிபீடத்திலே விட்டு ஊற்ற வேண்டும். அதை போல இந்த பலி சுட்டரிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
2 ஆடுகளை ஆண்டவர் வைக்கிறார். ஒன்று பாவ நிவாரண பலி, இன்னொன்று சர்வாங்க தகன பலி. சர்வாங்க தகன பலியிலே 2 காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். தகன பலியில் சர்வாங்க தகன பலி ஒன்று இருக்கிறது, இன்னொன்று அசைவாட்டு பலி, அது பிரதிஷ்டை பலி என்று சொல்லப்படுகிறது. முதலாவது ஆட்டை எடுத்து அவர் பலியிட வேண்டும், அதை முழுவதுமாக சுத்தரிக்க வேண்டும். 2வது ஆட்டை அவர் பிடித்து அதை இதே போல தகன பலிக்கு உருவாக்குவது போல எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டு அந்த இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து அதை ஆரோனுடைய வலது காதிலும் ஆரோனுடைய குமாரனுடைய வலது காது, வலது பெருவிரல், வலது கமல் விரல் பெருவிரல்களிலே அவன் அதை வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். எதற்காக? இந்த ஆரோன் பலி செலுத்தும் போது தன்னுடைய இஷ்டப்படி ஒன்றுமே செய்ய முடியாது, கர்த்தருடைய திட்டப்படித்தான் செய்ய வேண்டும். காதுகளில் வைக்கிறதுக்கு அடையாளம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு செய்வேன். பெருவிரலிலே ஏன் வைக்கிறார்? மிகவும் பிரதானமான காரியம். ஒரு வேலை செய்யும் போது பெருவிரல் இல்லாமல் வேலை செய்ய முடியாது. எனவே 4 விரல் ஏதாவது பிடிக்கணும், 5 விரலை சேர்த்து பிடிச்சாதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். உபதேசத்திலே அவன் சரியாக நேரடியாக நிற்க வேண்டும் என்பதற்காக பிரதிஷ்டை பலி நாளானது அந்த இரத்தம் பெருவிரலிலே வைக்கப்பட வேண்டும். வலதுகால் பெருவிரலில் ஏன் வைக்கப்பட வேண்டும்? அது அவன் நடக்கும் போது முதலாவதாக வலது காலை எடுத்து வைத்து நடக்கிறான். அவனுக்கு தெரியணும், நான் பலி செலுத்த போகிறேன். இந்த பலி தங்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாக செய்யப்படுகிறது. இந்த பிரதிஷ்டை பலி அவன் செய்யும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த பிரதிஷ்டை மார்க்கண்டமானது 2வது பலியுடைய மார்க்கண்டம் அது அசைவாட்டப்பட வேண்டும். கையில எடுத்து அவன் ஆரோக்கியமாக புத்தரும் ஆண்டவருக்கு முன்பாக அசைவாட்ட வேண்டும். எதற்காக? இவர்கள் இதை உரிமையாக ஆண்டவர் சொல்கிறார். பிரதிஷ்டை பலியின் மார்க்கண்டமானது யாருக்கு சொந்தமானது? ஆரோனுடைய குமாரருக்கு சொந்தமானது. எனவே அவர்கள் தன்னுடைய கையிலே பிரதிஷ்டை பலியின் ஆட்டின் ரத்தத்தை அந்த மார்க்கண்டத்தை எடுத்து ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். அந்த கொழுப்பு குடிக்காய்கள் மற்றவர்களுடைய எல்லா கொழுப்புகளும் தகனிக்கப்பட வேண்டும். ரொம்ப தெளிவாக வைத்திருக்கிறார். கொழுப்பு யாருக்கு உள்ளது? வசந்தாண்டவர் வேகராமத்தில் சொல்லுகிறார், கொழுப்பு ஆண்டவருக்குரிய. நம்ம என்ன பண்ணணும்? மூக்கு முட்டை சாப்பிடுவோம். எல்லா நோயின் காரணம் கொழுப்பு தான். டாக்டர் சொல்லுகிறார், அதிகமா கொழுப்பு சாப்பிடுறாங்க, பிளட் பிரஷர் வருகிறது, சுகர் வருகிறது. எல்லா காரியத்துக்கு மூல காரணம் என்ன? அதிகமாக கொழுப்பு சாப்பிடுவது. ஆண்டவர் சொல்லுகிறார், அது தெரியும். பையன் மரியாதை எல்லாரும் கொழுப்பு தான் பிடிக்கும். சிங்கப்பூர்ல இருக்கிற காலத்துல சீனர்கள் வருவார்கள், கொழுப்பு இல்லாத ஒரு மாட்டுமே சாப்பிட மாட்டாங்க. வெறும் கொழுப்பு, அவங்களுக்கு பெரிய கொழுப்பு இருந்தா மாத்திரம் அந்த வெட்டி கொழுப்போட தான் வாங்கிட்டு போவாங்க. ஆனா ஆண்டோட வார்த்தை சொல்ற கொழுப்பு யாருக்கு வேறு? ஆண்டவருக்கு. தேவர்களே வந்து நம்ம கவனமா இருக்கணும். என்னோட தெரியல, நான் கொழுப்பு இருக்கக்கூடிய மற்றும் கடைத்தோடு நான் சாப்பிட. காரணம் என்னன்னா, அதிகமா கொழுப்பு சாப்பிட்டா வந்து வலி வரும். எனக்கு வந்ததுனால என்ன பண்ணுவேன்? கொழுப்பு கொஞ்சம் கவனமாக சாப்பிடுகிறேன். ஆண்டோட வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, கொழுப்பை ஆண்டோட பலியிடத்திலே அந்த நறுமணத்திற்காக அதை சுட்டரிக்க வேண்டும். சுட்டரிக்கும் போது பலியிடத்தில் வருகிற அந்த வாசனையாக, சுகந்த வாசனையாக ஆண்டவருக்கு நேராக போகிறது. மீதி உள்ள காரியங்கள், இறைச்சி மற்ற மார்க்கண்டங்கள் யாருக்கு சொந்தமாகிறது? இந்த ஆரோனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் சொந்தமாகிறது. அந்த மிருகத்துடைய மற்ற இறைச்சி பகுதிகள் அனைத்தும் சர்வாங்க தகுந்தபடியாக ஜனங்களுக்கு வேதிக்கப்படுகிறது. ஒரு பக்கம் சாப்பிடப்படுகிறது, இன்னொரு பக்கம் சுட்டரிக்கப்படுகிறதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்களை பரிசெலுத்துவதிலே ஒரு பாபரிவார பலியாகவும் சர்வாங்க தகன பலியாகவும், இன்னொன்று அசைவாட்டு பலியாகவும், பிரதிஷ்டை பலி என்று சொல்லக்கூடிய அசைவாட்டு பலியாகவும் ஆண்டவர் வைக்கிறார். இதுக்கு மீனிங் என்ன? அசைவாட்டு பலினா என்ன? நம்ம பிடியரிசி போடுகிறோம், மற்றவர்கள் நம்ம ஆண்டவருடைய கையில் எடுத்து வைத்து நம் ஆண்டவர் தவிர எல்லா காரியங்களிலும் அதை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு ஜெபம் பண்ணி விட்டு நாம் பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் பார்க்கிறார். ஆசாரியை அதை செய்ய வேண்டும் என்று சொல்றார். ஆசாரியர் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய போக வேண்டியவன். முதலாவது தன்னுடைய பரிசுத்தத்திற்காக அவன் 2வது ஆட்டை எடுத்து அடித்து அவன் ஆண்டவருக்கு முன்பாக அசைமாட்டி விட்டு அதை அவன் புசிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவார். எப்படினாலும் சரி, ஒரு சாப்பாடு சாப்பிடாம கண்ணு மூடிட்டு ஜெபித்து விட்டு சாப்பிடணும். எத்தனை பேர் செய்கிறோம் என்று தெரியவில்லை. நம்ம என்ன செய்ய ஒரு ஆலமாடு சாப்பிட்ட மாதிரிதான் வச்சவங்க அடிச்சு சாப்பிட்டு முடித்து விடுறோம். அது அல்ல ஆண்டவர் எதிர்பார்ப்பது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆகாரத்தை
ஆண்டவருக்கு முன்பாக அசைவாட்டி, ஆண்டவரே ஒரு கண்ண முடிய இந்த ஆகாரத்துக்கு அவங்க நன்றி என்று சொல்லி நான் நன்றி செலுத்தி நாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் நாட்களை குறைக்கிறார். எத்தனை நாள் சாப்பிட வேண்டும், எத்தனை நாள் இந்த ஆசாரியன் அவன் குமாரர் தங்களை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே 7 நாட்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு நாள்ல பிரதிஷ்டை பலியானது, அவருடைய பிரதிஷ்டையானது பரிசுத்தமாக்கப்படுவதில்லை. 7 நாள் அவர்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். காலையில் ஒரு ஆடு, மாலையில் ஒரு ஆடு அழிக்கப்பட வேண்டும். டெய்லி காலையில் ஒரு காலை சர்வாங்க தகனபடியாக பாவ நிவாரணபடியாக செலுத்தப்பட வேண்டும். காலையில் ஒரு சர்வாங்க தகனபடி, சாயங்காலத்தில் பிரதிஷ்டை பலி, அசைவாட்டு பலி செலுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக? ஆரோக்கியம் நம் குமாரனை பரிசுத்தம் பண்ண வேண்டும். அதை போல அந்த பலிபீடமும் பரிசுத்தமாகும். இந்த பலி செலுத்தும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடம் பரிசுத்தமாகும். அந்த பலிபீடத்தை தொட்டதெல்லாம் பரிசுத்தமாகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார், ஆசாரியர்களை அந்த பரிசுத்தம் பண்ணுகிற அதே நேரத்தில் ஆண்டவர் பலிபீடத்தை பரிசுத்தம் பண்ணுகிறார். 7 நாளும் அவர்கள் அதை செய்ய வேண்டும். ஆண்டவர் அதற்கு பின்பாக சொல்லுகிறார், தொடர்ந்து காலையிலும் மாலையிலும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆண்டவர் சொல்ல, நித்திய தலைமுறையாக இந்த பலி செலுத்தப்பட வேண்டும். பரிசுத்தமாக்குறதையா? தொடர்ந்து யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களிலே சொல்ல, 38ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தொடர்ந்து அவர்கள் செய்ய வேண்டும். 42-43 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் தலைமுறையோரும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகவல் இதுவே. ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நித்திய சர்வாங்க தகவல் என்ன? பிரதிஷ்டை பலியானது, ஆடானது அழிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு அசைவாட்டப்பட வேண்டும். அவர்கள் அதை பயன்படுத்த வேண்டும். ஜனங்களை பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். தலைமுறையோரும் செய்ய வேண்டும் என்று சொல்ல நித்திய கட்டளையாக ஆண்டவர் சில காரியங்களை கொடுக்கிறார். அதுல இதுவும் வந்து ஜனங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ஆண்டவருடைய சமயத்திலே சர்வாங்க தகன பலி செலுத்த வேண்டும். சர்வாங்க தகன பலினா என்னத்தை என்னையாவது நம்ம யோசித்து பார்க்கணும். வெளியே நம்ம விரிவாக படிக்க போகலாம். கொஞ்சம் நேர்கூச்சாக சொல்லிவிட்டு போகும். சர்வாங்க தகன பலினா என்னத்தை? சர்வ அங்கமும் தகனம் செய்யக்கூடிய பலி. சர்வாங்கம் சரீரத்தின் எல்லா அவயவங்களும் பலி செலுத்தப்பட வேண்டும். அது தோல், உள்ள இருக்கிற உட்பாகங்கள், வெளிப்பாகங்கள் முழுவதும் ஆண்டவருக்கு முன்பாக பலி செலுத்தப்பட வேண்டும். சர்வம் அங்கம் தகனம் பலி. இதுதான் சர்வாங்க தகன பலி. முழு சரீரமும் ஆண்டவருக்கு முன்பாக பலி செலுத்தப்பட வேண்டும். உள்ளும் புறம்பும், நம்முடைய பெருமைகள், நம்முடைய தோல், நம்முடைய முடி, நம்முடைய கொழுப்பு, நம்முடைய இரத்தம், நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் முழுவதும் ஆண்டவருக்கு பலியாக செலுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நித்திய சர்வாங்க தகன பலினா அதுதான். உலகத்திலே வாழுகிற நாட்கள் நமக்கு உபத்திரவங்கள் உண்டு. இந்த உபத்திரவங்கள் சில ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறான். நாம் சர்வாங்க தகன பலி செலுத்தும்படியாய் அநேக நேரங்களில் பிரியப்படுவது, நம்மை தாண்டுவதற்கும் நம்முடைய அவர்களை ஆண்டவருக்கு நேராக ஒப்புக்கொள்வதற்கும் நமக்கு பிரியமில்லை. காரணம் என்ன? நாம் சுகமாய் வாழ்ந்து போனோம். சுகம், சௌகரியம், வசதி, வாய்ப்புகள் இவைகளுக்கு முன்பாக போய் சர்வாங்க தகன பலி செலுத்துவதற்கு பதிலாக சர்வாங்கத்தையும் சாத்தானுக்கு பலியாக நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவுதான் பேசினாலும், என்னதான் சொன்னாலும், நீர் உண்மை இஷ்டப்படி பேசிட்டு போவோம் என்று அர்த்தம். நாங்க இங்கு இஷ்டப்படித்தான் போவோம். என்னைக்கு இவருடைய அங்கங்கள் சர்வாங்க தகவலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அன்றைக்கு ஆண்டவர் அவர் மேன்மைப்படுத்துகிறவராக. கடைசி வசனத்தை வாசி, 29 கடைசி. தங்கள் நடுவே
நாம் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். எதற்காக ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணுகிறார்? எகிப்தின் அடிமைத்தனத்தை மீட்டெடுத்து கொண்டு வந்த ஆண்டவர் நானே என்று அறியும்படிக்கு நான் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். எதற்காக அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார்? எகிப்தின் அடிமைத்தனம் மீட்டெடுத்துக் கொண்டு வந்த நாளை நினைக்க வேண்டும். அதற்காக பரிசுத்தப்படுத்துகிறார். நான் அவர் மத்தியில் வாசமாக இருக்கிறேன் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த ஒழுங்கை ஆண்டவர் செய்கிறார். ஆசாரியனாகிய ஆரோனை குடும்பத்தாரை ஆண்டவர் தனக்கு ஊழியம் செய்யும்படியாக வேறு பிடித்தார். அவர் பரிசுத்தப்படுத்தினார். வெளிஜனங்கள் பார்க்கும்படியாக அவர் வஸ்திரங்களை அணிந்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக தங்கள் பணிகளை செலுத்த வேண்டும், ஜனங்களுடைய பணியை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களில் ஆசாரியர்கள் இன்றைக்கு அநேகர் தங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சிலரோ இன்றைக்கு ஆசாரியர்களும் ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பதில். அதனால தான் இன்றைக்கு ஆலயங்கள் ஆண்டவருடைய திராட்சை தோட்டமானது வறுமையாய் கிடக்கிறது. காலையிலே வசனம் தெளிவாக சொல்ற காலையிலும் ஆடானது அடிக்கப்பட வேண்டும், சாயங்காலத்திலும் அடிக்கப்பட வேண்டும். காலை இதற்கு ஆட்டுக்குட்டி எதற்காக ஆண்டவருக்கு பரிசெலுத்து, அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். காலை நேரத்தில் செய்திருக்கிறோம். சாயங்காலத்தில் யாராவது செய்வாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் சாயங்காலத்தில் எப்படி வரும்னு தெரியவில்லை. முடிந்தால் 9-10 ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நைட்டில் ஜெபம் பண்ணல, உள்ள உட்கார்ந்து கிடைக்கிற நேரம் எல்லாம் ஜெபம் பண்ணி எங்க இருந்தாலும் சாயங்காலம் ஆலயத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் எனக்கு ஒருத்தரான ஓடி வருகிற குடும்பத்தை எல்லாம் பார்க்கிறது. குடும்பம் எல்லாம் வேற ஆண்டவருக்கு முன்பாக என்று ஊழியம் செய்கிறேன். நான் இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று சொல்லித்தான் வந்து கிடக்கிறேன். இந்த ஜனங்கள் மனதிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இனி காணவில்லை. கடின இருதயம், இதை போல கடின இருதயம் ஒரு இடத்துல இல்லை. இவ்வளவு வசதி வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். நடந்து வந்து உட்காரக்கூடிய இடத்தை கொடுத்திருக்கிறார். இதை தாண்டி போகிறவர்களுக்கு கூட வந்து உட்கார வேண்டும் என்று தோணவில்லை. அவ்வளவு பரிதாபமான நிலைமையிலே ஆலயம் கிடக்கிறது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சர்வாங்க தகவலை ஆசாரியர் செலுத்திக் கொண்டிருக்கிறார். என்றைக்கு ஜனங்கள் பாவ விடுதலை பெறுவார்கள் என்பது தெரியவில்லை. துணிகரம், அகங்காரம் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு தெரிகிற ஜனங்கள் ஆண்டவர் சொல்ல சர்வாங்க தகவலை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே தங்கள் பெருமைகளை எல்லாம் கொண்டு வந்து பரிமையிடத்திலே சுத்தரிக்க வேண்டும் என்று ஆண்டவர். இதற்காக இந்த பைபிள் ஸ்டடி ஆரம்பித்தேன் என்று தெரியவில்லை. சரியாக அந்தந்த நேரங்கள் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆதி தான் ஆரம்பிச்சேன். நான் எவ்வளவு நாள் நடத்தினே தெரியவில்லை. ஆனால் தொடர்ந்து கர்த்தர் தலைவர் நான் என்ன செய்வேன், ஒரு நாள் ஒரு அதிகாரம் என்று சொல்லி தொடர்ந்து வாசித்துக் கொண்டு செய்த காரியத்தை பார்த்து ஒரே ஆள் வாசிக்கும். ரொம்ப சூடாக வாசித்து வருகிறார். பகல் முழுவதும் வேலை செய்கிறார். இங்க வந்து வாசிக்க ஒரு ஆளு அதுக்குள்ள வாசித்தா நல்லா இருக்கும். 2 பேருக்கு முன்னாடி வந்தா பாதியா வாசிக்கலாம். முழுசாக போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம். அதிகாரம் அதிகமாக இருக்கும் போது படிக்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை முழுசாக சிரமப்படுத்த உடனே முன்னாடி வந்த 2 பேர் உட்கார்ந்து நீங்க மேக்சிமம் முன்னாடி வாங்க, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க. மைக்கில் வாசிங்க. கர்த்தரோட இருக்கிற நாட்களை நம்ம பயன்படுத்துவோம். இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற காரியம் யாத்திரை ஆகும். 29ஆம் யாத்திரை அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்முடைய சர்வாங்கத்தை ஆண்டவருக்கு நேராக தலைநபடியாக செலுத்தணும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணும். ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நீங்க வார்த்தை சும்மா பிரதாவாய் போகக்கூடாது. வாழ்வுக்குள்ளே கிரியை செய்யணும். ஒவ்வொரு அதிகாரத்தில் ஆண்டவர் ஜனங்களை நல்வழிப்படுத்தும்படியான காரியங்களை வைத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ள வாழ்வை ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கு நீங்க பார்க்காது, நீங்க இருக்கிறது இல்லை. உங்களுடைய வாழ்வு மிகவும் நேர்மையான ஆசீர்வாதமாய் மாறப்போம். எல்லாரும் ஓடும் போது ஆண்டவருடைய சம்பத்தை பற்றி கொள்ளுகிற ஜனங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மாத்தாள் மிகப்பெரிய வேலை செய்தால், ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்த மரியாள் தான் நல்ல பங்கை பெற்றுக்கொண்ட அவருடைய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு நாளும் நீங்கள் செலவு பண்ணுகிற நேரங்கள் விருதாவாய் ஆண்டவர் கணக்கில் வைக்காமல் இருப்பதே இல்லை. உங்கள் நேரங்கள்
உங்கள் பிரயாசங்கள், உங்களை கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செலுத்துகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக பிரதிபலன் தருவார். எனவே நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை, ஆசாரியர்கள் பரிசுத்தம் பண்ண வேண்டும் சொல்லக்கூடிய எனக்காக நீங்க ஜெபிக்கணும். ஏன்னா நான் பரிசுத்தமானிக்காம என்ற ஊழியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் தருகிற நாட்களை ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படியாக நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார். எப்படி ஆண்டவரே இதை நான் முடியுமா என்று தருவதை நான் யோசித்து பார்த்தேன். டிசம்பர் மாதம் வரையிலும் ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். அவர் பரிசுத்தப்படுத்துகிறவர், அவர் எல்லா காரியத்தையும் செய்கிறார். அவருக்காக நமக்கு கொடுக்கும் போது எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். God is a God of orderliness. அவர் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் யார்? நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் வரிசை கிரமமாக செய்கிறவர். நீ தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போது ஆண்டவர் எவ்வளவு கவனமாக இஸ்ரவேலை நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து படிக்கும் போது ஒரு அதிகாரத்தை வாசித்து போகும்போது அது சில நேரங்களில் நமக்கு பிரகாரங்களில் பயனுள்ளதாக மாறும். எனவே கர்த்தர் தந்த நல்ல நேரத்துக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுகம் நோக்கி பார்க்கிறோம். சும்மா தொட்டு தான் போயிருக்கேன். 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடிவிட்டேன். கர்த்தர் தருகிற நேரங்களை நாம் பயன்படுத்துவோம். ஜனவரி மாதம் வாரம் 15 நாள், ஒரு வாரம் முழுவதுமாக நாம் வேத வாரம் எடுக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் எழுந்து நின்று நாம் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தலாம். ஆவியோட சரீரம் அந்தரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பிலே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பிலே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கழுவிக இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கழுவிக இருதயத்தை. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் மத்தியில் இடைப்பட்ட தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். யாத்ரா 29ஆம் அதிகாரத்தை தியானிக்கும்படியான சாயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டதாக தன்னுடைய பிள்ளைகள் ஆலயங்களை கூட்டி சேர்க்கிறார். சர்வாங்க தர்மத்தை பரிதியிடத்திலே செலுத்தும்படியாக எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய ஆலய பிரகாரங்களில் வந்து தங்கள் பாவங்களை அறிவித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் கிருபை தருவீராக. நீர் உலகத்தின் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே, எங்களுக்காகவும் அடிக்கப்பட்டீர். அதை நினைவு கூறும்படியாய் இந்த நாளில் எங்களுக்கு சாய்க்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் உங்களை தரிசிப்பதில்லை நம்முடைய வார்த்தை பிரகாரம் பரிசுத்தமாய் தரிசிக்கும்படியாய் பரிசுத்த வஸ்திரங்களை செய்ய சொல்லி பரிசுத்தமாய் அணிந்து கொண்டு பலிபீடத்திலே பரிசுத்தப்படும்படியாய் ஆரோக்கியம் குமாரனை பரிசுத்தப்படுத்தும்படியாய் சொன்னீர். ஆண்டவரே, அந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு பயன்படுத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகள் பலியாக கொடுத்த கை பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர் அசைவாட்டும் பலியாக கொடுத்த உங்களுடைய அவருடைய கை பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, 100 மடங்காய் 1,00,000 மடங்காய் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஒருவருக்கு கடனாளியாகாத எங்கள் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறோம். இன்றைக்கு உடைய சமூகத்தில் வந்தால் ஆண்டவரே, சரீரத்துக்கு தேவையான சுகம்பரம் ஆரோக்கியத்தை தம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாம் ஊற்றுவீராக. நீதிமான்கள் தங்கள் படுக்கைகளை கம்பீரிப்பார்கள் சொல்லாத்தை பிரகாரம் எங்கள் பிள்ளைகள் படுக்கைகளை கம்பீரிக்கும்படியாய் கிருபை தருவீராக. உலகத்தின் பாவங்கள் மேற்கொள்ளாதபடி எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக இருக்கிறோம். ஒரு வீடுகளுக்குள்ள சங்காரத்து கடந்து விடாதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடைய ரத்தத்தை வாசல்களிலே நிலைக்காமல் விசுவாசத்துடன் பூசுகிறோம். ஆண்டவரே, ஆஸ்பத்திரிகளை படுத்திருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். இந்த நாளில் சுகம் தருவீராக. விடுதலை தரும்படியாக இருக்கிறோம்.
கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரங்களுக்குள்ளே இந்த வருஷத்தில் காணப்படுகிற நோய்களை நீக்கி 2025ஆம் வருடம் ஜெயத்தோடு வாழப்படியாய் கிருபை தருவீராக. உங்களுடைய பரிசுத்தாவினால் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் நம்முடைய கருத்தில் தாழ்த்தும். எல்லா பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வெளியிடங்களில் வேலை செய்கிறவர்கள், வெளியூரில் வேலை செய்வதை மாநிலங்களில் வேலை செய்கிறவர்கள், பிள்ளைகளை பொறுப்பெடுப்பீராக. தொழில் செய்கிற வியாபாரம் செய்கிறவர்கள், சொந்தமாக வாகனங்களை தோட்டுகிறவர்கள், பிள்ளைகளோடு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக நாட்களிலே அநேக பிள்ளைகளுக்காக திருமணமாகி பிரசவத்திலே எல்லாம் பிள்ளைகளாக காண்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக பார்த்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறாக அற்புதமான திறமை பிள்ளைகளை காட்டி சமர்ப்பிக்கிறோம். உண்மை நேசிக்கிறவனுக்கும் நேசிக்காதவனுக்கும், உண்மை சேவிக்கிறவனுக்கும் சேவிக்காதவர்களும் வித்தியாசத்தை உண்டாக்குகிறார். உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஒருமணக்காய் லட்சணக்காய் ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுடைய ஆசீர்வதிக்கிறார். வார்த்தை நன்மையானதாக பாடுகளை விடைபடும்படியாக ஜெபிக்கும். தயவுள்ள கரங்களை தாழ்த்துகிறோம். இறைவனை சுனாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் துயாவினவர்கள் இல்லாத பிரசன்னமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு உலகாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.